வாடிக்கையாளர்களின் உடல் நலனில் அக்கறை கொண்டு செயல்படும் எந்த உணவகமும் அதன் வழி வாடிக்கையாளர்களின் மனதிலும் இடம் பிடித்துவிடும். உணவு வகைகளுக்கு பிரசித்தி பெற்ற காரைக்குடியில் செட்டிநாட்டு உணவு வகைகளால் வரவேற்பை பெற்ற ஒரு உணவகத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 1968ஆம் ஆண்டு முதல் இயங்கி வரும் இந்த மெஸ் அந்த பகுதி மக்களை மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்களையும் ஈர்த்து வருகிறது. அசைவ உணவு வகைகளுக்கு பிரசித்தி பெற்ற இந்த மெஸ்ஸில் குறைந்த விலையிலும் அதே நேரத்தில் வீட்டு உணவைப் போலவும் பரிமாறப்படுவது தனிச்சிறப்பு என்கிறார்கள் வாடிக்கையாளர்கள். வீட்டில் ஊருக்கு போயிட்டாங்கன்னா சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த பிரியா மெஸ் தான் வருவேன். ஏன்னா அதோட டேஸ்ட் அப்படி இருக்கும். வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் டேஸ்ட் எல்லாமே. மேபி ஹோட்டலில் சாப்பிட்ற எஃபெக்ட் இருக்காது. ஹோட்டல் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த செரிமானம் அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்காது. வீட்டுச் சுவைதான் தங்களின் தாரக மந்திரம் என்று கூறுகிறார் உணவக உரிமையாளர் சிவக்குமார். நாட்டுக்கோழி கிரேவி, ஈரல் சவரட்டி, நண்டு, தலைக்கறி எல்லா ஐட்டமும் இருக்குது. மட்டன், சிக்கன், காடை எல்லா ஐட்டமும் இருக்குது. மத்தியானம் ஒரே நேரம் தான் கடை. ஒரே நேரமாகவே ஒரு 30 வருஷத்துக்கு மேலே நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு நேரம் கிடையாது. அஜினமோட்டோ அந்த மாதிரி எந்த ஐட்டமும் கிடையாது. எல்லாமே சொந்த மசாலா, நம்ம கையில் அரைச்சி செய்கிற மசாலா. அதுதான் நம்மளோட டேஸ்ட்டுக்கு காரணம், முக்கியமான காரணம். வீட்டுச் சமையலில் காட்டும் அக்கறை போல இங்கு சமைக்கப்படுவதும் இந்த மெஸ்ஸிற்கான வரவேற்புக்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது. இவர்கள் இயற்கையாக தங்கள் கைகளாலே தயாரிக்கும் அந்த மசாலா பொருட்களை எந்தவித கலவையும் இல்லாமல் அந்த நான்வெஜ்ஜுங்கப்படும் அந்த உணவுப் பொருட்களில் கலந்து செரிமானத்திற்கு, அதாவது செரிமானம் சில கடைகள் சாப்பிட்டா செரிமானமாகாது, அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். ஆனால் இந்த கடைகளில் சாப்பிட்டா அந்த செரிமான கோளாறே வராது. அதனால தான் திரும்ப திரும்ப ருசியாகவும் இருக்கிறதுனால இந்த உணவகத்திற்கு திரும்ப திரும்ப வரும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக இங்கு வரும் வாடிக்கையாளர்கள் நம்மிடம் தெரிவிச்சிருக்காங்க. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குமாருடன் சிவகங்கையிலிருந்து நாசர்.